Indian Polity. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்க ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம செகண்ட் கிளாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் டைரக்ட்லி டீப் டைவிங் வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ. வி கோயிங் டு டிஸ்கஸ் டுடே கிளாஸ் 9 டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ் பார்ட் 1. ஸோ கிளாஸ் ஸ்கெடியூல் ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். இந்தியன் பாலிட்டி இன்ட்ரோடக்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஹியர் வி ஆர் டுடே. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முடிச்சிருக்கணும். கிளாஸ் 11 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக இந்த வாரம். தென் வி கோ டு வீக் 2. ஸோ நவ் இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டெக்ஸ்ட் புக்ஸ். ஐடியலி கிளாஸ் பார்க்கும்பொழுது ஒரு டெக்ஸ்ட் புக்ஸில் சாப்டர்ஸ் ஒரு சாப்டராக தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். கிளாஸ் 9ஓட டெக்ஸ்ட் புக்கில் இருக்க சாப்டர்ஸ் வந்து இதுதான். ஸோ தீஸ் ஆர் த சாப்டர்ஸ் இன் த புக். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் 6 சாப்டர்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த 2 சாப்டர். அப்போ இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஒரு முக்கியத்துவம், எந்த சாப்டர் நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அந்த முக்கியமான சாப்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இது மட்டும் நான் படித்தா போதும், இதோட கியூரேட்டட் வெர்ஷன் படித்தா போதும். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த பிடிஎஃப் மட்டும் நான் அனோட்டேஷன்ஸோட பிடிஎஃப் வந்து நம்ம கிளாஸ் முடிவில் கூகுள் லிங்க்ல ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் கீழே அதை பார்த்துருக்கீங்க. அதை மட்டும் நான் பார்த்தா போதுமா அப்படின்னா தட்ஸ் நாட் அ கிரேட் அப்ரோச். ஸ்பெஷலி நம்ம ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மெத்தட் வந்து சூட்டபிளாக இருக்காதுன்னே நம்ம சொல்லிடலாமே. லெட்ஸ் நாட் கிவ் எனி கன்ஃபியூஷன். எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் ரீடிங், தென் செகண்ட் ரீடிங், நோட்ஸ் எடுக்கணும். இந்த மெத்தடில் வேறு எஸ்கேப்பே இல்லைங்க, பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் வந்து அடிக்கடி நானும் சொல்லி எனக்கே போர் அடிச்சு போச்சு. பட் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஷோ அப், யூ ஹாவ் டு டூ திஸ் டே இன் அண்ட் டே அவுட். என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, ஒரு கொஷின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து ஒன்றா உட்காந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொஷின்ஸ் எடுக்கும் பொழுது என்சிஆர்டி புக்ஸ் கையில் வச்சுட்டு எடுக்கிறாங்களா, அவங்களும் நம்ம பார்க்குற மாதிரி அந்த புக்ஸில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து கேள்வியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்களா, மெயின்ஸுக்கெல்லாம் எடுக்கிறாங்களாங்கிற ஒரு பார்வை நமக்கு இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் வேற எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஐடியல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் விச் ஐ வுட் ரியலி லைக் யூ டு ஹேவ். ஓகே, ஸோ இதுதான் சாப்டர்ஸ். நம்ம லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஸோ சாப்டர் 1 நம்ம பார்க்கலாம். முக்கியமான கூறுகள் என்னென்ன சாராம்சங்கள் நான் ஞாபகம் வச்சுக்கணும். பொதுவாக வார்த்தைகள், யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் நம்ம என்ன ரீகால் பண்ணணும். இந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம வந்து என்சிஆர்டிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் வாட் இஸ் டெமோக்ரஸி, வை டெமோக்ரஸி. முடிச்சிட்டா பாலிட்டியே 2 வார்த்தையில். ஸோ டு வி நீட் அ டெமோக்ரஸி அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ இஸ் தேர் அன் ஆல்டர்னேட்டிவ் டு டெமோக்ரஸி? எஸ், தேர் ஆர் மெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ். அரிஸ்டோக்ரஸி இருக்கு, மிலிட்டன்சி இருக்கு, மிலிட்டரி ரூல் இருக்கு, டிக்டேட்டர்ஷிப் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் அதர் மெத்தட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கம்யூனிஸ்ட் ரூல் இருக்கு. பட் ஆர் தீஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டு டெமோக்ரஸிங்கிற கொஸ்டின் வந்ததுன்னா டெஃபினெட்லி த மெஜாரிட்டி ஆன்சர் வில் பி நோ. ஸோ எஸ், வாட் இஸ் டெமோக்ரஸி? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் பார்க்கலாம். ரூலர்ஸ், மொனார்கி அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில இருந்து நம்ம வரும் பொழுது ஒரு ஏர்லி 18th 19th சென்ச்சுரியில் காலனைசேஷன் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலேருந்து நம்ம வெளியில் வரும் பொழுது உலகமே வந்து டெமோக்ரஸியை நோக்கி ஒரு பெரிய விஷயமா பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். டெமோக்ரஸி வாஸ் ட்ரெண்டிங் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த வேர்ல்டு, குளோபலி, நாட் இன் த கான்டெம்பரரி வேர்ல்டு, பட் எஸ். ஸோ ஒரு ஆட்சி செய்பவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறத அடிப்படையில் ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அடிப்படையே இவ்வளவுதான். இதுதான் புரிதல். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் பவர். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடையே தான் அந்த ஒரு பவர் இருக்கணுங்கிறது அடுத்த ஒரு புரிதல். ஸோ ஆட்சி செய்யும் அதிகாரம் மட்டும் இருந்தா பத்தாது, முடிவெடுக்கும் அதிகாரமும் அந்த பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில நம்ம இருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தேர்தல் நடைமுறை. நீங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு பேசும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல். அந்த தேர்தல் நடைமுறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு இதுல பங்கேற்பாங்க? எலெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க ரொம்ப முக்கியம்.
நீங்க ஒன் ஆஃப் த டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வாக்குரிமை வந்து பல நாடுகள்ல இனிஷியலாவே இல்ல. இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது, அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது, பெண்களுக்கான வாக்குரிமைய வந்து நம்ம குடுக்கணுமாங்கிற டிஸ்கஷனே அங்க வரல. சச் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் ஈவென்ட்ஸ் வந்து அடாப்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வந்து 75 இயர்ஸ் நிறைவடைய போகுதுன்னு நினைக்கிறேன். அத ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு அ மத்திய அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கிறத நியூஸ் பேப்பர்ஸ நான் லாஸ்ட் வீக் படிச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ நம்ம ஏன் திரும்பி திரும்பி அத அழகா எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் பாலிட்டி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இந்த திங்கிங், த ப்ராசஸ் பிஹைண்ட் த ஹோல் எஃபர்ட். ஒரு பக்கம் உலகப் போர், ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 2 உலகப் போர்களும் இந்தியா வந்து ஒரு காலனியா தான் சந்திச்சாங்க. வி டுக் அன் ஆக்டிவ் பார்ட் இன் போத் த வேர்ல்ட் வார்ஸ். உலகத்து அந்த காலகட்டத்தில நடந்துட்டு இருந்த பல்வேறு சம்பவங்கள், ஈவன் அப் டு கோல்ட் வார். வி ஆல்சோ ஹேட் மெனி வார்ஸ். ஸோ பாகிஸ்தான் இண்டோ பாக் வார், இண்டோ சைனா வார். அந்த ஒரு காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு சவாலான காலகட்டம். இது வெளியுறவுத்துறை சார்ந்த சவால்கள். உள்ளுக்குள்ள ஏழ்மை. ஒரு மிக ஒரு மோசமான நிலையில வி ஸ்டார்ட்டட் ஆஃப் ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. எத்தனையோ டைமென்ஷன் எதை எடுத்தாலுமே ஒரு பிரச்சனையில, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சுணக்கமான நிலையில, ஒரு அபாயகரமான நிலையில ஆரம்பிச்சோம்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல சொல்ல முடியும். தோ இட்ஸ் a வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். அந்த காலகட்டத்திலயும், அந்த கான்ஸ்டிடியூஷன் டாக்குமெண்ட் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்க. என்ன மாதிரியான ஒரு சிந்தனைகள், ஒரு அடக்கி பேக் பண்ணி, இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் தே குட் ஹவ் டன் இன் த கான்ஸ்டிடியூஷன்? இதுக்கு மேல என்ன பண்ணியிருக்க முடியும்ன்ற ஒரு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அது சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆஸ்பிரண்ட். ஸோ எலெக்டர்ஸ், தென் இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் யுபிஎஸ்சி கொஸ்டின்ல வந்திருக்கு. டெமோக்ராட்டிக் கவர்ன்மெண்ட்னா என்ன? தேர் ஆர் லிமிட்ஸ். அதுக்காக தான் நம்ம வை டெமோக்ரசி அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? எதுக்காக கேட்கிறோம்? யூ ஷுட் ஹேவ் லிமிட்ஸ். 2 பார்வைகள் இருக்கு. யார் அந்த லிமிட்ஸ செட் பண்ணணும்? ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம். இன்னொன்னு உரிமைகள். தனிநபர் உரிமைகள் தான் ஃபர்ஸ்ட் வரும் கான்ஸ்டிடியூஷன்ல. நீங்க வாட் இஸ் இந்தியா அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஆர்டிகல் என்ன வருது? தனிநபர் பத்தி தான் நம்ம பேசுறோம். சிட்டிசன்ஸ். தென் வி டாக் அபவுட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். தென் வி கோ டு த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் மிச்சம்லாம் வருது. ஸோ தட் இஸ் கால்ட் டெமோக்ரஸி. ஸோ இந்த சாப்டர் வந்து பாசிபிள் நம்ம என்னென்ன GS2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும்? ஒரு மெயின்ஸ் பார்வையில நம்ம ஒரு மைல்டா பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு தோணுச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் ஸ்லைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. டெமோக்ரஸி கிவ்ஸ் எவ்ரி மேன் த ரைட் டு பி ஹிஸ் ஓன் ஆப்ரெசர். இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனநாயகத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு அடிப்படை சுதந்திரம், அடிப்படை உரிமைகள் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனலா எப்படி அத நீங்க குடுக்கணும்? இப்ப இதுவே ஒரு GS2ல வந்து இந்த கொஸ்டின் வந்து கமெண்ட், எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற டைரக்டிவ் வேர்ட் உங்களுக்கு குடுத்திருந்தாங்கன்னா, எக்ஸ்பிளைன்னு குடுக்கலாம், கமெண்ட்ன்னு குடுக்கலாம், ஜஸ்டிஃபைன்னு குடுக்கலாம். ஸோ எனி டைரக்டிவ் வேர்ட் நமக்கு வரும்பொழுது, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து நம்ம இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு தான் NCERT புக்ஸ நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது. படிக்கும்பொழுது இந்த மாரி ரேண்டம் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் வில் பி கொஸ்டின் வர்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது பாருங்க, ரொம்ப சிம்பிள். பட் இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம குடுப்போம்? எப்படி எழுதுவோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, யூ டாக் அபவுட் கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ். அதுல இந்த விஷன், ப்ரீவியஸ் கான்ஸ்டிடியூஷன் எழுதுனவங்க இல்லையா? நீங்க ஆனி பெர்சன்ட் வந்து நெறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்கலாம் என்ன விஷன் குடுத்தாங்கன்னு நீங்க எழுதலாம். அதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்கு. லெட்ஸ் லுக் அட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Democracy consists of choosing your dictators. Very interesting. After they've told you what you think it is you want to hear. எலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும். ரொம்ப கன்ஃபியூசிங்கா ரேண்டமா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் மாரி கூட இருக்கும். ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாரி கூட நமக்கு ஒரு பார்வையில தோணலாம். பட் ஃபார் மீ, இஃப் ஐ ரீட் த ஸ்டேட்மெண்ட் அகைன், திருப்பி செகண்ட் ரீடிங் பண்ணுவோம். Democracy consists of choosing your dictators after they've told you what you think it is you want to hear. ஸோ தேர்தல் பிரச்சாரங்கள், எலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ ஒரு பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மையை நோக்கி ஒரு தேர்தல் பயணம். ரீசென்ட்லி இந்தியா கன்க்ளூடட் இட்ஸ் 18th general elections. So very successfully we've completed the process. The results have been published. Results have been widely accepted and the government is in progress. So இதுக்கு அடுத்து 2029ல we may see a landmark election after delimitation. இந்த வாட்டி delimitation பத்தி நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் டைரக்டாவே வந்திருக்கு. அது முடிஞ்சு வரும்பொழுது விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கிக் இன் ஆகுதா? இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். ஸோ வெரி ஃபார் மீ த நெக்ஸ்ட் 10 years, specifically the next 5 years,
and the next 5 years are very, very interesting. அண்ட் நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடக்கும் அப்படிங்கிறத நாங்க பல்வேறு கட்டங்கள்ல, பல்வேறு கோணங்கள்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எக்ஸைட்டிங் டைம்ஸ் அஹெட். Man's capacity for justice makes democracy possible, but man's inclination to injustice makes democracy necessary. Beautiful statement. இதெல்லாம் GS2ல அழகா நச்சுன்னு எடுத்துக்கொண்டு வைக்கலாம். ஸோ நம்மளுடைய கெப்பாசிட்டி, ஒரு எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றோம் இல்லையா, that makes democracy possible. The thought process of millions of people and visionaries and freedom fighters made democracy possible. But the same, society or community or region or people's capacity to indulge in injustice also makes democracy necessary. ரொம்ப ரொம்ப முக்கியம். And it is a device. மொபைல் மாதிரி, லேப்டாப் மாதிரி, டெமோக்ரஸி ஒரு டிவைஸ். எதுக்கு டிவைஸ்? எதுக்கு? ஒரு இன்சூரன்ஸ். இன்னைக்கு நம்ம காலையில எழுந்துச்சு நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நம்மளால இயல்பா பண்ண முடியுது. தெர் இஸ் நோ பாம் பிளாஸ்ட் ஹியர், தெர் இஸ் நோ த்ரெட் ஆஃப் இன்ஸ்டெபிலிட்டி. நம்ம நாடு சார்ந்த விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு சுணக்கமும் இருக்க போறது இல்லை. எலெக்ஷன் நடக்குது, 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரிசல்ட் வருது, ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்குது, டிபேட் நடக்குது. அந்த முறை, அந்த மெத்தடை நம்ம கொஸ்டின் பண்ணி ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு பேசிக்கா நம்ம கேட்கிற நிலைமையில இல்லை இல்லையா? That is why it is called an insurance. நம்ம இந்த அளவுக்கு ஒரு ஸ்மூத் பேட்டர்ன் ஆஃப் லைஃப், நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நம்ம வந்து லாஸ்டா போயிடுறோம்ல, நம்மளுடைய சொந்த கவலைகளை நம்ம ஆழ்ந்து இருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு, அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயகம் உங்களுக்கு கொடுக்குது. That is why it is an insurance. No kind of insurance that we've taken. We've all been insured for life because of the document called Constitution. All the ills of democracy can be cured by more democracy. Mature democracies ன்னு சொல்றோம். நீங்க பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய US. இது என்னன்னா, the better you get at democracy, we are just 75, 77 years into democracy. ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்சி அமைப்புன்னு பார்த்தோம், அரசியல் அமைப்பு சட்டம்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப யங். US வந்து திஸ் இயர் தே செலிப்ரேட்டட் தேர் 248th இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். ஸோ அது வந்து எங்கேயோ இருக்கு, நம்ம வந்து இப்போதான் இன்னும் 80 கூட வரல நம்ம. ஸோ அதனால அப்படி பார்க்கும்பொழுது we are yet to touch even 100, which is a milestone, மேஜர் மைல்ஸ்டோன். பெரிய அளவில் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில மற்ற நாடுகளோடு ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு நிலையை தாண்டி இன்னைக்கு நம்மளை திரும்பி பார்க்குற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம், which is a big achievement, and that is one of the reasons is democracy. Why democracy? Okay, in the second part of the chapter talks about why democracy. Basically, ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை, எனி கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ். கான்ஸ்டிடியூஷன் எழுதும் பொழுதும் சுதந்திரம் வேணும்னு கேட்டது ஒரு பார்வை. நீங்க ஹிஸ்டரியில சுதந்திர போராட்டம்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் சுதந்திர போராட்டத்தை தாண்டி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபார் மீ, நம்ம ஏன் டெமோக்ரஸியை சூஸ் பண்ணோம்? அவர் கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ், டிராஃப்டிங் கமிட்டி, அந்த காலகட்டத்தில் இருந்த தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட எண்ணற்ற குடிமக்கள், வீரர்கள், இளைஞர்கள் எல்லாரையும் தாண்டி ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்? ஹவு டிட் வி அரைவ் அட் திஸ் பர்டிகுலர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை போக்கக்கூடிய ஒரு இடமா, ஒரு வழியா வந்து ஜனநாயகம் இருந்தது அவுட் ஆஃப் ஆல் தி அதர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தெர் இஸ் ஸ்கோப் ஃபார் ஸ்ட்ராங் லீடர்ஸ், பட் பிகாஸ் த சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்ரெடி வச்சிருக்கிறதுனால there's nothing else that needs to be done. Second statement பாருங்க. ஓகே, அக்கௌண்டபிலிட்டி. ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? அக்கௌண்டபிலிட்டிங்கிற டேர்மை வந்து பல்வேறு நிலையில நீங்க படிக்க போறீங்க. அரசியலமைப்பு சட்டத்திலுமே அக்கௌண்டபிலிட்டி நிறைய அளவுல கொடுத்துருக்காங்க. ஜனநாயகம் அப்படிங்கிறது டிசிஷன் மேக்கிங்ல ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடியது. பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி நமக்கு இல்லை, பங்கேற்பு ஜனநாயகம் நமக்கு இல்லை, பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தான் நமக்கு இருக்கு அப்படின்னாலுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். லவ்லி ஸ்டேட்மெண்ட், டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை வந்து மக்கள், நம்ம தான். அதுக்காக தான் இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ன அழகான ஒரு வார்த்தை பிரயோகம் பாருங்க.
டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது? ரைட்ஸ் குடுக்குறோம், டியூட்டீஸ் சொல்றோம். குடுக்குறோம்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு வேணும், கான்ஸ்டிடியூயன்ட் அசெம்பிளின்னு ஒண்ணு வேணும். அரசியலமைப்பு சட்டம் நிறுவுவதற்கு ஒரு அமைப்பு வேணும். அந்த அமைப்பு எப்படி இருக்கணும்? இத பத்திலாம் எவ்வளவோ சிந்தனைகள் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில வேர்ல்ட் வார் 1 எல்லாம் வர்றதுக்கு முன்னாடில இருந்தே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் சைட்டட் ப்ராசஸ் இது. ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு புக்ல சாப்டர் இதான் நான் படிக்கணும் அப்படின்னு பார்க்கிறது ஒரு பார்வை. இந்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதெல்லாம் உள்வாங்குறது ரொம்ப சுலபம். ஏன் இது ஒரு இடத்துல வருது? ஏன் அக்கவுண்டபிலிட்டி பத்தி பேசுறாங்க? ஏன் எமர்ஜென்சி புரோவிஷன்ஸ் பத்தி சொல்றாங்க? காந்தி அவர்களோ, அம்பேத்கர் அவர்களோ, முக்கியமான தலைவர்கள் நேரு அவர்களோ, ஏன் சில கான்செப்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களா இருக்கட்டும், சில விஷயங்கள ஏன் அழுத்தம் திருத்தமா முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க ஏன் சொல்றாங்கன்னு புரியணும்னா, இங்கேயே இருந்து நம்ம டிராவல் பண்ணா தான் புரியும். ஸோ அண்ட் இட் இஸ் பெட்டர் தேன் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்ன்மென்ட் டெஃபினெட்லி. ஸோ இந்த சாப்டர் 1ல முக்கியமான கீவேர்ட்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினிஷன் ஆஃப் டெமோக்ரஸி முடிவெடுக்கும் முறை அப்படின்னா என்ன? இது ஒரு முக்கியமான வார்த்தை. சுதந்திரமான தேர்தல், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ். இந்த வார்த்தைகள் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. இப்ப நம்ம லாங்குவேஜ் நமக்கு எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சியா இருக்கு அப்படிங்கிறத விட, எந்த அளவுக்கு நீங்க எழுதுறீங்க பாயிண்ட்ஸ இன் அ வெரி பேசிக் சிம்பிள் லாங்குவேஜ்ங்கிறது தான் மெயின்ஸ்ல வந்து முக்கியமான ஒரு டிப். ஒரு காம்ப்ளிகேட்டடா அட்வான்ஸ்டு லாங்குவேஜ்ல எழுதணுங்கிற கட்டாயமே கிடையாது. அது யுபிஎஸ்சி உங்ககிட்ட எதிர்பார்க்கல. கேள்வியில இருக்கக்கூடிய தன்மைகள், முக்கியமான கீவேர்ட்ஸ் இந்த கொஸ்டின புரிஞ்சுகிட்டு எழுதணும் அப்படிங்கிறது தான் யுபிஎஸ்சி எதிர்பார்க்கக்கூடியது. அப்படி பார்க்கும்பொழுது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், ரூல் ஆஃப் லா சட்டத்தின் படி ஆட்சி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதுதான் இந்த சாப்டர்ல வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகள். நம்ம ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள். அதனால தான் இந்த மெத்தட் ஆஃப் ஸ்லைட்ஸ் நான் போட்டிருக்கேன். அடுத்த சாப்டர் நம்பர் 2 கான்ஸ்டிடியூஷனல் டிசைன். ஸோ ஃபேஷன் டிசைன் பார்த்துருப்பீங்க, இன்டீரியர் டிசைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கான்ஸ்டிடியூஷனே நாங்கலாம் டிசைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் இப்ப தானே, அப்பவே நாங்க இதெல்லாம் டிசைன் பண்ணிட்டோம். அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் சாப்டர் தான். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வை டு வி நீட் அ கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இந்த கண்டென்ட்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை தன்மை. ஓகே. பல்வேறு கட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஸோ பல்வேறு கட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் மார்ஜினலைஸ்ட், வல்னரபிள், பேக்வேர்டு, யூனோ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்னு சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தோர், பழங்குடி இனத்தோர் அண்ட் தி ஜென்ரல் சொசைட்டி அட் லார்ஜ். இப்படி அனைவருமே பல்வேறு கட்டங்கள்ல நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஜியோகிராபிக்கலி, டோப்போகிராபிக்கலி, டெமோகிராபிக்கலி ஒரு டைவர்ஸ் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷனை வந்து நம்ம ஒன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து டெமோக்ரஸி ஒரு அடிப்படை விஷயம். இட்ஸ் மச் நீடட் ஸ்பேஸ், ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். அது இல்லை அப்படின்னா எப்படி இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி வந்து நம்ம டிஸ்இன்டகிரேட் பண்ணாம எடுத்துட்டு போயிருப்போம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ஹைன்சைட். இஃப் வி ஹாவ் த கிஃப்ட் ஆஃப் ஹைன்சைட், தட்ஸ் வாட் வி நீட். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் எப்படி இருக்கணும்? சிம்பிள், அவ்வளவுதான். இட் ஸ்பெசிஃபைஸ். ஓகே. ஹவு த கவர்மெண்ட் வில் பி. அரசாங்கம்னா என்ன, அது எப்படி அமையும், யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னும் போக போக அடுத்தடுத்து கணேஷர் கிளாஸஸ் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் நம்ம இன்னும் தெளிவா பார்க்க போறோம். தேர்ட் பாயிண்ட், லிமிட்டேஷன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கணும்ல, அதிகாரத்துக்கும் ரொம்ப இருக்கணும். அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் அதிகாரம் ஒரு இடத்துல இருந்தாலும் எனக்கு உரிமைகளும் இருக்கு அப்படிங்கறத ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. த ஃபோர்த் பாயிண்ட், பிரியாம்பிள்லயே அது வந்துடுது. ஆஸ்பிரேஷன்ஸ். என்ன மாதிரியான ஒரு சமுதாயம் இருக்கணும்னு நம்ம விழைகிறோம் இல்லையா, ஆஸ்பயர் பண்றோம் இல்லையா, உங்களை கூட ஆஸ்பிரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஆஸ்பிரேஷன்ஸை அந்த டாக்குமெண்ட் சொல்லும். அதில் தான் பிரியாம்பிள்ல நீங்க அதுதான் பார்ப்பீங்க. வி த பீப்புள், நவம்பர் 26 அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனல் டேன்னு நம்ம எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றோம். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டே? ஏன் அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் வந்து படிங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா இதுக்காக தான். இந்த புக்ல அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் வாங்குற அதே காலகட்டத்தில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் போட்டிருப்பாங்க. நெல்சன் மண்டேலா அவர்கள் பத்தி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் he was first
பிரசிடென்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. 28 ஆண்டுகள் சிறையில இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நிற வெறி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அபார்த்தீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஸ்ட்ரகிள் அங்க ரொம்ப இருந்தது. அண்ட் வெரி லாங் பேட்டில் தே ஃபாட். இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஒரு கைண்ட் ஆஃப் சிஸ்டம் தே ஃபாட். ஒரு மிகப்பெரிய ஒரு பாகுபாடு மிகுந்த ஒரு ஆட்சி முறை, ஆட்சி தன்மை, அந்த காலனி ஆதிக்கத்துவத்துல அவங்க சந்திச்ச மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் வந்து டிஸ்கிரிமினேஷன் தான். ஒரு சொசைட்டில வந்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள் 2. ஒண்ணு செக்ரிகேஷன், இன்னொன்னு டிஸ்கிரிமினேஷன். ஸோ சொசைட்டிங்கிறது நம்ம இதான் சொசைட்டி. இந்த சொசைட்டில அப்ப நம்மளுடைய எனி ஆஸ்பெக்ட், அதனால தான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருப்பாங்கல்ல, காஸ்ட், க்ரீட், இதெல்லாம் எதுவுமே ரிலிஜன், ஜெண்டர், செக்ஸ் எதுலயுமே பாகுபாடு இல்லாத ஒரு சொசைட்டி இருக்கணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷனை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா ஹிஸ்ட்ரி, நம்ம கடந்து வந்த பாதை. ஸோ எத்தனையோ காரணங்களுக்கு நீங்க ஹிஸ்ட்ரியில இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க. இப்ப கேட்டுட்டு இருப்பீங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஹிஸ்ட்ரி இப்ப போயிட்டு இருக்கு. கிஷோர் சார் எடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தி நிறைய நீங்க அதுல பார்ப்பீங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவினுடைய கான்செப்ட், ஏன்னா இந்தியா வாஸ் நாட் த ஒன்லி கண்ட்ரி விச் சாட் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் காலனைசேஷன். நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்த பல்வேறு நாடுகள் காலனிகளா தான் இருந்தது. 18th 19th செஞ்சுரி 20th செஞ்சுரியில. அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் 2 ஐ திங்க் ஒரு நாடா வந்து சுதந்திரம் வாங்கின காலகட்டமும் அந்த காலகட்டம் தான். முக்கியமான ஒரு 20 ஆண்டுகள்ல. ஸோ 1994ல ஃபைனலி த ஃபர்ஸ்ட் ஃப்ரீ எலெக்ஷன். இங்க ஒரு வார்த்தை பாருங்க, மல்டி ரேஷியல். அனைத்து இனத்தவரும் தேர்தலில் பங்கேற்கக்கூடிய ஒரு தேர்தல் 94ல தான் ஃபர்ஸ்ட் நடக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான முறையில வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனை கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் ஒரு பாஸ்ட் சஃபரிங்க கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அனைத்து விதமான நபர்களுக்குமே ஒரு வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை அவங்க கட்டமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டெக்ஸ்ட் புக்ல இந்த சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஃபியூ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை பத்தி நீங்க இன்னும் டீட்டெயில்டா நம்ம எனிவே பார்ப்போம். இந்த சாப்டர்ல கொடுத்துருக்கிறது. ஸோ த டிராஃப்டிங் கமிட்டி, ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா என்ன அப்படிங்கிற வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க இங்க. ஸோ இந்த வேர்டினுடைய அரசமைப்பு பேரவைன்னு நம்ம சொல்றோம். திஸ் இஸ் த பேசிக் பாடி. ஏன் இன்னைக்கு ஒரு ஆத்தென்டிக் வேலிடேட்டட் டாக்குமெண்டா கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. மிகப்பெரிய ஒரு புரட்சி, ரெவல்யூஷன் அகெயின்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இது வரைக்கும் வரல. வி ஆர் இன்ஃபேக்ட் மெருகேறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வி ஆர் செலிப்ரேட்டிங் இட். வி ஆர் ரியலி cherishing the document more and more with the advent of technology and the next gen. So that shows the beauty of the process for me. Elections வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1946ல தான் இந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நடக்குது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் இன் டிசம்பர் 1946 அண்ட் 299 மெம்பர்ஸ் இந்தியா பாகிஸ்தானா பிரிஞ்சதுக்கு அப்புறம் 26th நவம்பர் நம்ம வந்து அடாப்ட் பண்றோம். ஸோ இந்த சாப்டர்ல முக்கியமான வார்த்தைகள் நம்ம வந்து ரீகால் பண்ணணும் யூபிஎஸ்சி ஒரு பார்வையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தைகள் தான். கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா என்ன, முகப்புரைனா என்ன, மதச்சார்பின்மைனா என்ன, சாவரனிட்டினா என்ன, சோஷியலிசம், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி. தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் விச் யூ ஹேவ் டு நோட் அண்ட் ரிமெம்பர் அண்ட் ரீகால். இதனுடைய அர்த்தங்களை டக்குன்னு ஒரு டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா nglossb அப்படிங்கிற வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல மீனிங், நல்ல ஒரு புரிதலோட எனக்கு இந்த வார்த்தைகள் புரியணும், அழுத்தமா எனக்கு புரியணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் யூட்டிலைஸ் தீஸ் ரிசோர்சஸ். நவ் சாப்டர் 3 எலக்டோரல் பாலிடிக்ஸ் இன் இந்தியா பத்தி இந்த சாப்டர் இருக்கு இன் யுவர் 9th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக். ஸோ நீட் ஃபார் எலெக்ஷன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. டெமோக்ரஸி அப்படிங்கிறதுக்கு வந்து அடையாளம், அடித்தளம், அஸ்திவாரமே தேர்தல் தான். அதர்வைஸ் நீங்க ஜனநாயகம்னு சொல்றதுக்கான அர்த்தமே இல்லை. ஸோ ஒரு தேர்தல் அப்படிங்கிறது தான் ஒரு டைம்லி இன்டர்வென்ஷன் ஃபார் டெமோக்ரஸி. நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், அந்த கேள்விக்கு பதில் தேர்தல் மூலமாக தான் கிடைக்கும். ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னா தேர்தல் மூலமாக தான் கிடைக்கும். யூ வாண்ட் டு லீவ் அ லெகசி அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ் யுவர் லெகசி, தி ஆன்சர் இஸ் எலெக்ஷன். ஸோ ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா,
அந்த ஒரு பெரும்பான்மை சார்ந்த அரசாங்கம் நிலைச்சு நிக்கிறதும் தேர்தல்னால தான். உருவாகுறதும் தேர்தல்னால தான். இது ஜனநாயகத்துக்கான களமே தேர்தல் தான். அதனால தான் இந்தியாவினுடைய தேர்தல வந்து தேர்தல் திருவிழான்னு நம்ம சொல்றோம். ஸோ எலக்ஷன்ஸ் ஸோ பேசிக் திங் பிரதிநிதிகள தேர்ந்தெடுக்கணும். நம்மளுடைய தேர்தல் பல கட்டங்கள்ல நடக்கும். ஒரு ஊரக உள்ளாட்சி, நகராட்சி பகுதியிலேருந்து ஒரு வார்டு கவுன்சிலர்லேருந்து ஆ ஒரு கிராம பஞ்சாயத்து வார்டு மெம்பர், கவுன்சில் மெம்பர் வரை ஆரம்பிச்சு, ஒரு மாநில தேர்தல். அதுக்கப்புறம் அந்த மாநில தேர்தல்லயுமே இன்டைரக்ட் எலக்ஷன்ல ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு சீஃப் மினிஸ்டர அந்த பெரும்பான்மை கட்சியினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும். சேம் ப்ராசஸ் இஸ் ஃபாலோட் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு உயரிய பதவியில நம்ம நாட்டுல ஒரு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்ன்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். பாராளுமன்றத்தை தலையாய ஒரு அமைப்பாக கொண்டு நடைபெறக்கூடிய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு ஜனநாயக ஒரு முறை. இதுதான் நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய முறை. ஸோ அது ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்தல் பொறுத்தவரைக்கும் மக்களினுடைய அடிப்படை புரிதல வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியதுன்னு கூட சொல்லலாம். லாட் ஆஃப் எலக்ஷன்ஸ் ஆர் வெரி சர்ப்ரைசிங். ஸோ எந்த அடிப்படையில தேர்தல் நடக்குது அப்படிங்கிறத புரியறதே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வணிகமா மாறிடுச்சு. ஒரு வாணிபமா மாறிடுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஐ அம் ஜஸ்ட் சேயிங் இட் வித்தவுட் எனி அதர் மீனிங். இன்னைக்கு எலக்ஷன் ப்ராசஸ் வந்து எலக்ஷன் களம் வந்து ரொம்ப மாறிடுச்சு. முன்ன மாரிலாம் கிடையாது. சில நோக்கங்களோட போய் தேர்தல் போட்டியிடுறதோ, இன்னைக்கு அது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயமா மாறி இருக்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ தி ஆர்ட் ஆஃப் எலக்ஷனியரிங் ஹஸ் ஆக்சுவலி ஓவர்டேக்கன் தி ப்ராசஸ் ஆஃப் எலக்ஷன் அண்ட் அனலைஸ் பண்ண உதவுது. மக்களுக்கு ஒரு பிரதிநிதிய பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெப்பன் வந்து தேர்தல் தான். அண்ட் மக்களினுடைய விருப்பத்திற்கேற்றாற்போல் அவங்களால வந்து ஒரு பிரதிநிதிகளால டெலிவரி பண்ண முடியுதாங்கிறத மெஷர் பண்றதும் தேர்தல் தான். ஸோ வாட் மேக்ஸ் அன் எலெக்ஷன் டெமோக்ராட்டிக்? தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு தேர்தல் அடிப்படைன்னு சொல்றோம். ஜனநாயக முறைப்படி அந்த தேர்தல் நடக்குதா? எலெக்ஷன்ஸ் ரியலி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லெசன்ல. எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு ஒரே வேல்யூ தான். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்தியாவோட பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கிடையாது. பிகாஸ் அங்கேயும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை நம்ம வந்து அப்ளை பண்றோம். ஸோ வெறுமனே நம்பர் ஆஃப் பீப்புள் எலெக்டிங் த பிரசிடென்ட்னா நம்பர்ஸ் வில் பி வெரி லெஸ். பட் நம்பர் ஆஃப் பீப்புள் பேஸ்ட் ஆன் ஹவு மெனி பீப்புள் தே ரெப்ரசன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்றாங்கல்ல, அந்த இடத்துல அந்த ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். கிரிக்கெட்ல எப்படி டக்வர்த் அண்ட் லூயிஸ் மெத்தட் நம்ம அப்ளை பண்றோமோ, யூ கேன் சி தட் திஸ் ப்ராசஸ் இஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ். அண்ட் ஃப்ரீ டு கண்டெஸ்ட் எலெக்ஷன், எந்த ஒரு கட்டாயத்தின் பேரிலும் இல்லாம சுதந்திரமான முறையில தன்னுடைய சுய விருப்பத்தோடு ஒரு தேர்தல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த தேர்தல் கொடுக்கணும், அந்த களம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஆஃப் எலெக்ஷன்ஸ். அண்ட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் ரொம்ப முக்கியம். அதான் இப்பதானே தேர்தல் நடத்தலாம், 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். வாய்ப்பே இல்லை ராஜா, ரெகுலரா நடந்துதான் ஆகணும். At one point of time, the duration of Lok Sabha was increased to 6 years. Then it was again brought back to 5 years. But 5 seems to be a very favorite or a time period for all posts in Indian democratic system. ஒரு local government இருக்கட்டும், state government elections இருக்கட்டும், even lot of term of office of people கூட 5 seems to be a very favorite number. So I don't know if it's a lucky number, where the reason இருக்கா, how they arrived at it, அந்த ஒரு ரெகுலர் இன்டர்வல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பட் டெஃபினெட்லி ஒரு ரெகுலர் இன்டர்வலை நடக்கணுங்கிறது தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஸோ ஒரு ஓட்டில் ஜெயிச்சவங்கெல்லாம் இருக்காங்க, ஒரு ஓட்டில் தோத்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ப்ரப்போர்ஷனட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போல் சிஸ்டம், இதுதான் நம்ம வச்சிருக்கிறது. இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு எடுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டம் நமக்கு இல்லை. விழுந்த ஓட்டுகளில் வாக்குகளில் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி இந்தியாஸ் எலெக்ஷன் மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு. ஸோ அதனால தேர் இஸ் நோ குவெஸ்சன் அபவுட் இட். அதை சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்கலாம். தட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன் இஸ் குட். இட் ஓன்லி மேக்ஸ் த சிஸ்டம் ஹெல்த்தியர். லைக் யூ செட்,
இட் மேக்ஸ் த சிஸ்டம் டெமோக்ராட்டிக், இட் மேக்ஸ் த சிஸ்டம் டிக். உலகத்திலேயே மிகவும் அதிக அளவுல மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு தேர்தல் நடைமுறைய ஃபாலோ பண்ணி, இந்த ப்ராசஸ ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஏன்னா வி டேக் பார்ட் இன் எலக்ஷன் டியூட்டி ஆஸ் கவர்ன்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ். எந்த அளவுக்கு அந்த ஒரு மெனக்கெடல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மேசிவ் எக்ஸர்சைஸ். அதனால தான் ஒரு திருவிழான்னு சொல்றோம். ஊர் திருவிழான்னா, ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி தான் அந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து அந்த டிராவல்ல பயணிச்சு, அந்த ஒரு 2 மாதம், 3 மாத காலங்கள் பயணிச்சு, யூ நோ கைண்ட் ஆஃப் டோப்போகிராஃபி எந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் எப்படியெல்லாம் போய் வந்து ஒஃபீஷியல்ஸ் நின்னு, ஒரு ஓட்டுக்காக ஒரு பூத் அமைச்ச இடங்கள்லாம் இந்தியால இருக்கு. டுடே வித் சோசியல் மீடியா நெறைய நீங்க இந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க பார்க்க முடியும். இப்ப நாங்களே கூட வந்து ஐ டிட் அ ரீல் ஆன் எலக்ஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எலக்ஷன். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது அவங்களோட ஹேண்டில்ல வந்து ஸ்டோரியில ஆட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டால. கார்ப்பரேஷன் கமிஷனர் அப்ப மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார், சென்னை மாநகராட்சி அவங்களோட ஹேண்டில் அந்த ஒரு வோட்டிங் அவேர்னஸ் வீடியோஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கூப்ட்டெல்லாம் அவர் பேசியிருந்தாங்க. அவர் மாநகராட்சி ஆணையரா இருக்கும் பொழுது, இங்க தேர்தல் நடக்கும் பொழுது, ஹி வாஸ் த ரிட்டர்னிங் அது இன்சார்ஜ் எலக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் எலக்ஷன் ஆஃபீஸரா அவங்க இருக்கும்பொழுது நடந்த நெறைய அனுபவங்கள் இப்ப நாங்க ரீசென்ட்டா பார்த்தத வச்சு கூட சொல்றோம். The process has been streamlined like no other. So, what makes election in India democratic? Most important. ஒண்ணு, ரெகுலரா நடக்குதா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்குது. கோவிட் டைம்ல கூட எலக்ஷன்ஸ் நடந்ததுங்க. ஸோ, எங்களுக்கெல்லாம் அந்த மாஸ்க் எல்லாம் போட்டு டியூட்டி எல்லாம் போட்டெல்லாம் குடுத்தாங்க. அந்த டைம்லயும் நடந்தது. டீலிமிட்டேஷன் ஒரு தொகுதிகள வரையமைக்கிறது. பாப்புலேஷனுக்கு ஏத்த மாரி தொகுதிகள்ல ஒரு பாரிட்டி. இப்ப நீங்க இங்க ஒரு 20,00,000 பேரு தொகுதி, அங்க ஒரு 1,00,000 பேர் வாக்களிக்கிறாங்க. அந்த மாரி இல்லாம, ஒரு சம அளவுல மக்கள் தொகை பரப்ப வந்து ஒரு டீலிமிட்டேஷன் மறுவரையறை மூலமா பண்ணி குடுக்குறாங்க. பை எலக்ஷன்ஸ் ஒரு கேண்டிடேட் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, உடனே இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ரிசர்வ் கான்ஸ்டிட்யூவன்சிஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் 1/3 கான்ஸ்டிட்யூவன்சிஸ் ரொட்டேஷன் பேசிஸ்ல. ஸோ அனைத்து தொகுதிகளுக்கும் மாநில அளவுல இருக்கட்டும், உங்களுடைய மக்களவை தேர்தலா இருக்கட்டும், ஸோ அனைத்து தேர்தல்லையுமே 1/3 ரிசர்வேஷன் பட்டியலினத்தோருக்கு குடுக்கணும். ஸ்கெட்யூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல் ட்ரைப்ஸ் குடுக்கணுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இன்பில்ட்டாவே அப்ப வச்சிருந்தாங்க. வோட்டர்ஸ் லிஸ்ட் ஜஸ்ட் இமேஜின் த மேசிவ் சேஞ்ச் இந்த வோட்டிங் ப்ராசஸ் மட்டும் இல்ல. எலக்ஷன் கமிஷன் ஆஃப் வெப்சைட் போனீங்கன்னா, இன்னைக்கு ஆன்லைன்ல நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். ஃப்ரீக்வென்ட் அப்டேஷன், எபிக் கார்ட். இது ஒரு யுபிஎஸ்சில வந்து விவிபேட்னா என்னன்னே ஒரு கேள்வி வந்திருந்தது. ஐ திங்க் 23ன்னு நெனைக்கிறேன், இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன். ஓகே. வோட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அப்படிம்பாங்க. ஸோ எபிக் கார்ட்னா எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, கோட் ஆஃப் காண்டக்ட், எம்சிசி மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட்லாம் இருக்கு. இந்த நடத்தை விதிகள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கமிட்டி இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க 2029ல. வி டோன்ட் நோ வி கோனா ஹேவ் தட். சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கா? டெஃபினெட்லி, நோ டவுட் அபவுட் இட். பாப்புலர் பார்ட்டிசிபேஷன் எவ்வளவு எக்ஸசைசஸ் டு இன்க்ரீஸ் த பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் ஓட்டிங் பர்சன்டேஜ். என்னென்ன மாதிரி தேர்தல் நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த தேர்தலை அட்வர்டைஸ் பண்ணி வாக்களிக்க வாங்கன்னு சொல்லி அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் திரும்பி திரும்பி கியூரேட் பண்ணி எவ்வளவு ரிசர்ச் இருக்கு தெரியுமா? தோஸ் ஆர் யங் ரிசர்ச்சர்ஸ் நிறைய ரிசர்ச்சை நீங்க பண்ணலாம். ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? டெஃபினெட்லி, அப்சல்யூட்லி. அண்ட் யூ கேன் சேலஞ்ச். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு இந்தியாவில். ஸோ நீங்க போய் சேலஞ்ச் பண்ண முடியுமானா பண்ண முடியும். இங்க தான் நீங்க அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் எப்படி அப்ளை பண்றோம்னா இப்படி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ சாப்டர் 4ல இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள் பார்க்கலாம். ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும், ஒரு முக்கியமான திட்டங்கள் முடிவெடுத்தல் அப்படிங்கிறது ஜனநாயகத்துல ஒரு அடிப்படை. நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. டிசிஷன் மேக்கிங், யார் முடிவெடுக்கணும், எப்படி முடிவெடுக்கணும், எதுக்காக முடிவெடுக்கணும், எப்பப்பெல்லாம் முடிவெடுக்கணுங்கிறது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. பிகாஸ் டெமோக்ரஸி இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். 3 டைமென்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே அடிப்படையில ஒரு 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 பாதையை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணிக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் எந்தெந்த கட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, எந்தெந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து வராங்க, மார்ஜினலைஸ்டா இருக்காங்களா, வல்னரபிளா இருக்காங்களா, பின்தங்கிய நிலையில இருக்காங்களா, ஒரு ரொம்ப ஸ்கெடியூல்டு ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அதிலேருந்து அவங்க வராங்களா, ஒரு நார்மலான ஒரு பாதையில ஆஸ் இட் இஸ் அந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்றாங்களா,
இத கூர்ந்து நோக்கி தான் ஒரு திட்டத்தையும் வடிவமைக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பாலிசி அண்ட் டிசிஷன் மேக்கிங். தொலைநோக்கு பார்வைங்கிறது யாருடைய பார்வையில, யாருக்காக அப்படிங்கிறது தான் அடிப்படை. நீங்க பார்த்ததெல்லாம் மெக்கானிசம்ஸ். பட் இந்த மெக்கானிசம்லாம் எதுக்காக இருக்குங்கிறது இந்த ஒரு ஸ்லைட்ல என்னால சொல்ல முடியும். ஸோ, ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் டிசிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜிஓ போடலாம். கவர்ன்மென்ட் ஆர்டர். ஜிஓ நம்பர்ன்னு மேல போட்டிருக்கும். நார்மலா பார்த்தீங்கன்னா. ஸோ, அத போடுறதுக்கு முன்னாடி இப்ப செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகத்துல, லோக்சபா செக்ரட்டேரியட்ல இந்த இடத்துல தான் இந்த ஜிஓ அரசாணை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? யாரு டிசிஷன் மேக்கர்ஸ்? பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பாராளுமன்றம். பாராளுமன்றத்தின் மூலமா போய் இந்த டிசிஷன் ஃபைனலா ஒரு ஜனாதிபதி அவர்களுடைய கையெழுத்தின் மூலமாக அரசிதழ்னு சொல்லப்படக்கூடிய கெசெட்ல வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அது ஒரு ஆணையாக மாறுது. அந்த ஜேர்னில எப்படி இத நம்ம அப்போஸ் பண்ண முடியுமா? ஜனநாயகத்துல இது மட்டும் தான் கடமையா? சேலஞ்ச் பண்ண முடியுமானா, ஒரு நீதித்துறை அப்படின்னு நம்ம ஏன் உள்ள கொண்டு வரோம்னா, நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். சவால் செய்ய முடியும். உங்களுடைய கருத்த நீங்க எடுத்துரைக்க முடியும். அதற்கான ஒரு வழிமுறை கோர்ட்ஸ். இத பத்தி இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So what is a parliament? Final authority. உங்களுடைய பிரதிநிதிகள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த வகுப்புகள் போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல வந்து பார்லிமெண்டோட பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் த தேர்தல் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருப்பாங்க மார்ச்ல. இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் பட்ஜெட்டை திருப்பி பிரசன்ட் பண்ணி இப்போ அது போயிட்டு இருக்கு. ரொம்ப காரசாரமா நம்மளுடைய புது பாராளுமன்ற வளாகத்துல நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ டு மேக் லாஸ், சட்டங்கள் இயற்றுவதற்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் மாற்றுவதற்கும் இந்த 3 சட்டங்கள் மாத்தினாங்க. ஒரு முக்கியமான விஷயம் வின்டர் செஷன்ல பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் ஹேப்பன்ட் இன் 2023 அண்ட் பாராளுமன்றத்திற்கு அரசாங்கத்தின் மீதான ஒரு கட்டுப்பாடுங்கிறது முழுமையானதா இருக்கு, நேரடியாகவும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பார்லிமெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஓகே ஓவர் தி கவர்மெண்ட் இஸ் கம்ப்ளீட். இது நீங்க சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல பார்க்கலாம். அக்கௌண்டபிலிட்டி ப்ரொவிஷன்ஸ்ல நிறைய நீங்க சார் சொல்லுவாங்க உங்களுக்கு, கணேஷ் சார். அப்ப நீங்க நிறைய பார்ப்பீங்க. அண்ட் நிதி ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தின் மூலமாக மட்டுமே அது பயணிக்க முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ மிக உயரிய ஒரு மன்றம் வாத விவாத பிரதிவாதங்களுக்கு. நீங்க பேரவை எடுத்துக்கோங்க, ஸ்டேட் அசம்பிளிஸ் எடுத்துக்கோங்க, ஈவன் அ கார்ப்பரேஷன், ஒரு எந்த வகையான ஒரு மன்றம், ஒரு மாநகராட்சி நகராட்சி மன்றமா இருக்கட்டும், ஒரு பஞ்சாயத்து கூட்டமா இருக்கட்டும், பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா 2 நிலைகள்ல மிக உயரிய ஒரு மன்றமா இருக்கட்டும், அனைத்து நிலைகள்லையும் அந்த ரெக்கார்டிங் மினிட்ஸ் வில் பி ரெக்கார்டட். இப்பெல்லாம் லைவ் டெலிகாஸ்டும் பண்றாங்க. நீங்க ஆன்லைன்ல போய் பார்க்கலாம், நேரடியாகவும் நீங்க விசிட் பண்ணலாம். நாங்களாம் எங்க மாணவர்களை எவ்ரி இயர் செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகத்துக்கு செஷன் அசம்பிளி செஷன் நடக்கும் பொழுது கண்டிப்பா நாங்க கூட்டிட்டு போயிருக்கோம். வி ஹேவ் லவ்லி வண்டர்ஃபுல் டெப்டி செக்ரட்டரிஸ் மிஸ்ஸஸ் பர்லின் ரூபகுமார், மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார். தே ஹவ் டேக்கன் அஸ் ஆஸ் தேர் ரியல் குட் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஒரு விசிட் பண்ணி அந்த இடத்த ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தை வழங்குறாங்க அவங்க எங்களுக்கு, மாணவர்களுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. தினசரி நடக்கக்கூடிய அந்த விவாதங்களை அந்த காலத்துலலாம் ₹1 ₹2 பப்ளிஷ் பண்ணுவாங்க. இன்னைக்கும் நீங்க மவுண்ட் ரோட்ல ஹிக்கிம்பாத்தம்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனரி ஸ்டோர் இருக்கும். ஹிக்கிம்பாத்தம்ஸ்க்கு பக்கத்துல இருக்கும். நீங்க ஹிக்கிம்பாத்தம்ஸ் பக்கத்துல பிலால்னு சொல்லாதீங்க, அதுக்கு 2த்துக்கும் நடுவுல இருக்கும். அங்க போனீங்கன்னா யூ கேன் பை தி ஈவென்ட்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நாங்களாம் ரிசர்ச்சுக்குலாம் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வேர்பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நேத்து கூட பாராளுமன்றத்துல ஒரு நிகழ்வுகள் போன வாரம் நடந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ சபாநாயகர் அவர்களோ அந்த தலைமை பதவியில இருக்கக்கூடிய சேர்பர்சன் ராஜ்யசபா இருந்தாலுமே அவங்க வந்து ப்ளீஸ் திஸ் வில் நாட் பி ஆடட் இன் த ரெக்கார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் த செஷன் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை. அப்போ நீங்க வாங்கக்கூடிய இந்த ஒரு டெக்ஸ்ட்ல வந்து அது இருக்காது, ஆட் ஆயிருக்காது. இட் ஷால் பி ரிமூவ் ஃப்ரம் த ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ட்ரி டைப் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு ஆஃபீஸ், ஒரு லோக்சபாவுக்கு ஒரு லோக்சபாவுக்கு தனியாக செக்ரட்டேரியட், ராஜ்யசபாவுக்கு தனியாக செக்ரட்டேரியட் இருக்கு, சென்ட்ரல் செக்ரட்டேரியட் தனியா இருக்கு, மாநிலத்துல மாநில தலைமைச் செயலகம் இருக்கு, அசம்பிளி செக்ரட்டேரியட்னு தனியா இருக்கும். ஸோ செயலகத்திலேயே பல வகை இருக்கு. இது நீங்க டீட்டெயிலாக படிப்பீங்க. பட் ஒரு ஓவர்வியூ சொல்லும் பொழுது இந்த பாயிண்ட் வரதுனால சொல்றேன். இத்தனை ஒர்க், ஒரு பிரதிநிதிகளுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. அந்த அந்த ரெக்கார்ட்ஸ் யூ கேன் டவுன்லோட் டுடே. அண்ட்
மாடர்ன் டெமோக்ரஸில ஒரு முக்கியமான ஒரு அடையாளமா திகழக்கூடியது பாராளுமன்ற செயல்பாடு தான். அப்சல்யூட்லி நோ டவுட் இன் தட். அண்ட் பார்லிமெண்ட்ட வந்து 2ஆ கூட பிரிச்சிருக்காங்க. பெரிய நாடுகள். யுஎஸ், இந்தியா இது போன்ற நாடுகள் வந்து பை கேமரல்னு நம்ம சொல்றோம். ஓகே. ஒரு அவை பத்தாததுனால 2 அவையா நம்ம வந்து பிரிச்சு பாராளுமன்ற செயல்பாடுகளை இன்னுமே சீரமைச்சு கட்டமைச்சிட்டு இருக்கோம் நம்ம சொல்லலாம். வந்து சேம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவைகள்னு நம்ம சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? அடுத்து நம்ம அதான் பார்க்க போறோம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகிகள். பெர்மனன்ட் அண்ட் பொலிட்டிக்கல். பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் நீங்க எல்லாரும் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு பாதை. தி சோசன் பாத் ஆஃப் ஆல் யூ ஆஸ்பிரன்ட்ஸ், யுபிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ தி பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு இவங்க சொல்லலாம். பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்க வந்து தேர்தல் மூலமாக உள்ள வரவங்க. அண்ட் ஒரு லாங் டேர்ம் பேசிஸ்ல உள்ள வரவங்க தான் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்ஸ் அப்பாயிண்ட்ஸ் த லீடர் ஆஃப் தி மெஜாரிட்டி பார்ட்டியை தான் ஒரு பிரதம மந்திரியா வந்து ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வராங்க. அண்ட் ஒரு கூட்டு பொறுப்பாண்மை, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஒரு நிர்வாக தோல்வி, பாராளுமன்றத்துல ஒரு நிர்வாக ரீதியான ஒரு தோல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இட் வில் டேக் டவுன் தி என்டையர் கவர்மெண்ட் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர். ஸோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தாலும், நாடாளுமன்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள, இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்க விஷன் இப்படிதான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹவ் கான் ஃபார் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் அந்த வார்த்தைக்கான முக்கியமான அர்த்தம். ஸோ தென் இந்த கட்டமைப்புக்குள்ள வேற யார் இருக்காங்க? ஒரு அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து ஒரு 80 அமைச்சர்கள் பல்வேறு டிஃப்ரெண்ட் ரேங்க்ஸ்ல இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கூட்டு பொறுப்பாண்மை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஃபர்ஸ்ட் அமங் த ஈக்குவல்ஸ் தான் பிரைம் மினிஸ்டர். கேபினட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல இருந்து நம்ம அரைவ் பண்ணலாம். ஸோ கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரிவை நம்ம பிரிக்கலாம். ஸோ வி ஹாவ் அ கேபினட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம இதன் மூலமா சொல்ல முடியும். அண்ட் இந்த கேபினட்டுக்குன்னு ஒரு செயலகம் இருக்கு. கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர்கள் அவர்களுக்கான ஒரு செயலக பணிகளுக்காக இந்த கேபினட் செக்ரட்டேரியட் இருக்கு. முக்கியமான ஒரு அரசு அதிகாரிகள், அனுபவம் வாய்ந்த அரசு அதிகாரிகள் இங்க கோஆர்டினேட் பண்றாங்க. பிரசிடென்ட் இஸ் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஜுடிஷியரி அடுத்த அங்கமா நம்ம பார்க்க வேண்டியது ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு, ஜனநாயகத்தின் ஆரோக்கியத்தை என்ன சொல்றது, நடைமுறையில சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். இந்தியா ஹேஸ் ஹேட் இட்ஸ் ஓன் ட்ரிஸ்ட், நாட் ஜஸ்ட் வித் டெஸ்டினி. இன் த வேர்ட்ஸ் ஆஃப் நேரு, we've had a tryst with judiciary. The executive, judiciary and the legislature have several, during our journey post independence, at several stages have had their own confrontations, have had their own trials. ஸோ அந்த வகையில் வந்து ஜுடிஷியரி இந்தியாவில் வந்து ஒரு சுதந்திரமான, தன்னிச்சையான, ஒரு ஜனநாயகத்துக்கு மெருகேற்றக்கூடிய, மேலும் வலுப்படுத்தக்கூடிய, குடிமக்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பிரதிநிதிகளையும் ஒன்று கூடி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் செட்டப்பை வழங்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு அமைப்பாக தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஃபர்ஸ்ட் திங், இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி ஒருங்கிணைந்தன்னு சொல்லிட்டோம். ஸோ திஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரக்சர். நமக்கு வந்து பிரான்ஸ் மாதிரி 2 வகையான ஒரு டியூவல் சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் நமக்கு இல்லை. ஸோ ஹை கோர்ட்ஸ், பட் வி ஹாவ் ட்ரைபியூனல்ஸ்லாம் இருக்கு நமக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்தாச்சு. மாவட்ட அளவில் சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், பாக்ஸோ கோர்ட்ஸ், ஃபேமிலி கோர்ட்ஸ்ன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டு சிறப்பு நீதிமன்றங்கள் நிறைய இருக்கு. ஆனால் அவை அனைத்துமே வந்து இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லி லோக்பால், லோக் அதாலத் அந்த மாதிரி மெக்கானிசம்ஸும் நம்ம வந்துட்டோம். இட்ஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லெகிஸ்லேச்சர், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி யார் கீழேயும் வரல. ஸோ எக்ஸிக்யூட்டிவ், லெகிஸ்லேச்சர், ஜுடிஷியரி இப்படிதான் நம்ம டயக்ராம் வரைகிறோம். நம்ம இப்படி வரையல. இட்ஸ் அ ஹாரிசான்டல் பவர் ஸ்ட்ரக்சர், நாட் அ வெர்டிக்கல் பவர் ஸ்ட்ரக்சர். ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் ஜட்ஜஸ் அண்ட்
of Supreme Court and High Courts are appointed by the President of India. இதனுடைய ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலாக ஒரு லைனில் நம்ம சொல்லிட்டோம். வெரி லென்த்தி ப்ராசஸ், நாட் அன் ஈஸி. கொலிஜியம் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், சீனியர் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அப்படின்னாலுமே வெரி லென்த்தி ப்ராசஸ். ரிமூவல், அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் எவ்வளோ ஒரு டிடிஎஸ் ப்ராசஸோ, ரிமூவலும் அதை விட ஒரு டிடிஎஸான ப்ராசஸ். ஸோ பதவி நீக்க நடைமுறையே வந்து இம்பீச்மெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ கீவேர்ட்ஸ் இன் திஸ் சாப்டர்: லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்ன, பாராளுமன்ற குழுக்கள்னா என்ன, இதை பற்றி நிறைய நீங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறீங்க. அ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட் இன் மெயின்ஸ் ஆல்சோ. சில நேரங்கள் அசர்ஷன் டைப், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் கூட பார்லிமெண்ட்ரி கமிட்டி சார்ந்த கேள்விகள் ரீசெண்ட் டைம்ஸில் வர ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வந்து சிலபஸில் வந்து நம்ம ஒதுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நாட் திஸ், மை அட்வைஸ் நாட் திஸ். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சேலியன் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நீங்கள் படிப்பீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் இந்த கிளாஸ் பார்க்குறீங்கன்னா நீங்களும் படிச்சிருப்பீங்க. பட் இன் ரியாலிட்டியில் எங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதிகார பகிர்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதித்துறை மறுசீராய்வு. கமிங் டு சாப்டர் 5, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வை ரைட்ஸ், உரிமைகள் தேவையா? ஒரு ஜனநாயகங்கிற நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். வை டு வி நீட் ரைட்ஸ், வை டு வி நீட் டியூட்டிஸ்? இது இருந்தால் தான் ஒரு டெமோக்ரஸி ஆரோக்கியமாக இருக்குமா? ஹவு இஸ் தி ஹெல்த் ஆஃப் அ நேஷன் விச் ஹஸ் சோசன் தி சிஸ்டம் ஆஃப் ஆர் தி பாத் ஆஃப் டெமோக்ரஸி ஆஸ் இட்ஸ் டிஃபைனிங் மெத்தட் ஆஃப் கவர்னன்ஸ்? ஹவு டு யூ மெஷர் த ஹெல்த் ஆஃப் அ நேஷன், ஆஃப் அ கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ். நீங்கள் யாருக்காக டெமோக்ரஸி சூஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெகிஸ்லேச்சர், பார்லிமெண்ட், இந்த 3 அங்கங்கள் ஒரு நாட்டுக்கு அவசியம், ஒரு ஜனநாயக நாட்டுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் எதுக்காக, யாருக்காக? தனிநபர் மக்களுக்காக தான், சிட்டிசன்ஸ்க்காக தான், குடிமக்களுக்காக தான். ஸோ இஃப் தி இண்டிவிஜுவல் ரைட்ஸ் cannot be highlighted, then the health of a nation cannot be measured. That's very very important. ஸோ உரிமைகளின் தன்மையை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய ஒரு தன்மையை வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக மெஷர் பண்ண முடியும். ஸோ வை டு வி நீட் ரைட்ஸ்? தே ஆர், அரசாங்கத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கணும்னா உரிமைகளுக்கு ஒரு ரீசனபிள் கிளைம் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் ரைட்ஸ் over these 3: a fellow being, society and the government. And please ignore this, they are also reasonable claims. இந்த வார்த்தை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சூரன்ஸ் கிளைம்னு சொல்கிறோம் இல்லையா, கிளைம் யுவர் டியூ அப்படின்னு சொல்கிறோம். அந்த வார்த்தையை நம்ம ஆங்கில வார்த்தை கிளைம்ங்கிற வார்த்தையை நம்ம எவ்வளோ ஒரு தினசரி பயன்பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பர்சன் ரெகக்னைஸ்ட் அண்ட் சாங்ஷன்டு பை லா, தட் இஸ் ஹவ் யூ கிளைம் இட். ஓகே, அண்ட் ஒரு ஜனநாயகத்தினுடைய சஸ்டனன்ஸ்க்கு வந்து அடிப்படை வந்து உரிமைகள் தான். உரிமைகள் இல்லாத ஒரு ஜனநாயகத்தை விஷுவலைஸ் பண்ண முடியுமா 10 years down the line, 25 years down the line? எனக்கு சொல்ல தெரியல. ஐ டோன்ட் திங்க் ஸோ, டெஃபினெட்லி நாட் பாசிபிள். அண்ட் சிறுபான்மையினருடைய உரிமைகளை ஒரு ஒப்ரெசிவ் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டுக்கு வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு நம்ம மாறி இருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஜேர்னி ஆஃப் டெமோக்ரஸி. நீங்கள் அந்த ஒப்ரெசிவ் ஸ்டேட்டுங்கிறத எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நீங்கள் சொல்ல முடியுங்கிறது தட் இஸ் ஓப்பன் டு டிபேட். தென் வி மூவ் டு கார்டிங். போலீஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். காலனைசேஷனில் இதுதான் பார்த்துருப்போம். அண்ட் நவ் லாஸ்ட் ஒரு 100 years-ஆக தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற ஒரு மாடலில் இருக்கிறோம். இந்த ஜேர்னியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் protection of any kind of minorities. So that's why we have what is called as fundamental rights. அந்த ரைட்ஸ்ன்னு கூட கொடுத்துருக்கலாம். யூஎஸ் கான்ஸ்டிடியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஏன் பயன்படுத்தணும்? ஜனநாயகத்துக்கே அடிப்படை இது அப்படிங்கிற ஒரு பார்வையில் கூட சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு. இப்போ there are 6 rights: ஈக்குவாலிட்டிக்கு, சுதந்திரத்துக்கு, அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரைட்ஸ்னு கூட ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணுவாங்க ரைட்ஸில். ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், கலாச்சாரத்தையும் கல்வியையும் பாதுகாக்கக்கூடிய உரிமைகள். இதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனில்
ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதி பேராணைகள் மூலமா அந்த ரெமெடிஸ் வந்து நம்ம குடுக்குறோம். அண்ட் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் a statement that you should remember. Heart and soul of constitution. மொத்தமுமே இந்த 6 தான் அப்படிங்கிறாரு. இட்ஸ் a massive statement என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஹவு டு யூ எக்ஸ்பேண்ட்? இன்னைக்கு காலகட்டத்தில 1946ல இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி, டிராஃப்ட் ரெடி பண்ணி, அதுக்கான பல்வேறு கட்டங்கள்ல கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ் அப்படின்னு கூட நீங்க நெட்ல பார்க்கலாம். கான்ஸ்டிடியூவன்ட் அசெம்பிளி டிபேட்ஸ். ஸோ இந்த டிராஃப்ட்ட வந்து எவ்வளோ நாள் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு கிளாஸ் பை கிளாஸ் டிஸ்கஸ் பண்ண. இப்ப நீங்க லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் கான்ஸ்டிடியூஷனுக்கும் நடந்தது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் ஜஸ்ட் a legislated piece of work. It's the country's vision. You know, the license for the way this country was going to exhibit and showcase to the world that it was capable of running itself through democracy and efficiently, much more efficiently than most of the democracies around us. Please watch that statement. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இங்க நீங்க பார்க்கலாம். பட் நமக்கு இப்போ தேவையில்லை. பட் இது நீங்க இட்ஸ் அவைலபிள். யூ கேன் see the validated process how it was done. ஆனா இதை தாண்டி நம்ம நிறைய வந்துட்டோம் இன்னைக்கு. யூடிஹெச்ஆர்ங்கிற ஒரு மேசிவ் மைல்ஸ்டோன் லாஸ்ட் இயர் வந்து உலக அளவுல மனித உரிமைகள் பிரகடனம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்துக்கு 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சது. லாயலா காலேஜ் மூலம் ஒரு பெரிய அளவு இந்த ப்ரோக்ராம் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் மூலம் நடத்தினோம். ஈவன் ஆர் காலேஜ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் வி ஆர்கனைஸ்ட் அன் இவெண்ட் ஆல்சோ தேர். மனித உரிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு நமக்கு. தனிநபர் உரிமைகள் அப்படிங்கிறது வி ஆல்ரெடி ஹேட் இட். ஸோ ரைட் டு பிரைவசி, சுற்றுப்புற சூழலுக்கான ஒரு உரிமை, வீடு அப்படிங்கிறது ஒரு அடிப்படை, அண்ட் சுகாதாரத்துக்கான ஒரு ஆக்சஸ், அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு புது டைமென்ஷன்ஸை ஆட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் வேலைக்கான அடிப்படை உரிமை, ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸுங்கிறது ஒரு அடிப்படை அப்படிங்கிறாங்க. அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தரம், வாழ்வாதாரம்ங்கிறது ஒன்று, வாழ்க்கை முறைங்கிறது ஒன்று, வாழ்க்கை தரம்ங்கிறது ஒன்று. அது ஒரு அடிப்படை உரிமையா இன்னைக்கு கருதப்படுது. பாதுகாப்பு, யூனோ, இன்சூரன்ஸ் அண்ட் ரைட் டு ஹெல்த், கல்விக்கான உரிமை, இது வந்து நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னாலுமே தீஸ் ஆர் சம் ஆஃப் தி மாடர்ன் டே அடிஷன்ஸ். ஸோ சம் கீவேர்ட்ஸ் தட் யூ ஷுட் ரிமெம்பர் இந்த சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்னா என்ன, லிமிடேஷன்ஸ் ஆன் ரைட்ஸ், ஆர் தீஸ் அப்சல்யூட் ரைட்ஸ். ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்க முன்னாடி இன்னைக்கு நான் வைக்கிறேன் இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஆர் தி ரைட்ஸ் அப்சல்யூட்? லெட்ஸ் see how many of you take this challenge. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்ன, தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இப்போ என்னுடைய மாணவர்கள் நந்தனம் அரசு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு மிக அருமையான ஒரு சப்போர்ட்டிவ் பிரின்சிபல் எங்களுக்கு இருக்காங்க. ஸோ ஹி கீப்ஸ் என்கரேஜிங் அஸ் டு கீப் புஷிங் த பவுண்டரிஸ். யூனோ, ஹி ஜஸ்ட் சீஸ் ஹவு ஃபார் வி கேன் டேக் த கோர்ஸ். ஒரு அரசாங்க கல்லூரி அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. வி ஹாவ் டு ஸ்டெப் அப் ஆர் கேம். அண்ட் இவங்களை அன்றைக்கி வந்து நிறைய இன்டர்ன்ஷிப். ஸோ சம் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் வி சைன் த லெட்டர் எஸ்டர்டே. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு ஒரு 3 வீக் இன்டர்ன்ஷிப் போகிறாங்க. தாட்கோல வந்து ஒரு குரூப் போயிட்டு இருக்காங்க. பல்வேறு நிலையில் மாணவர்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போயிட்டு, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும், நான் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக வரணும்னு நினைக்கிற ஒரு ஆஸ்பிரேஷனில் இருந்தாலும், யூ கெட் இம்மர்ஸ்ட் யுவர் செல்ஃப் இன் டு ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாலும், அதை ஒரு கொண்டாடக்கூடிய நிலையில வைத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான டிஸ்கஷன். குரூப் 9 என்சிஆர்டி கிளாஸ் 9 என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு கட்டமைப்போட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வே டு கிக் ஸ்டார்ட் யுவர் லேர்னிங் ஆஃப் கோயிங் பேக் டு ஸ்கூல். ஸோ அதனால் ஐ ஹோப் த பவர் பாயிண்ட், very briefly we went through the content of each chapters, the vision of each chapters. There is a story to tell in every slide. There is a story to learn, pick up
interesting snippets you can pick up from each page of the textbook. I hope this class was very useful. I look forward to reading your comments and your feedback. Thank you so much.